ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குது. அதில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ பேர்கிட்ட சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நம்மளை எப்பட்றா வீணாக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது நம்மளே வந்துட்டு வீணாயிட்டோம் அப்படின்னிங்கன்னா, அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வெளில எங்கேயாவது போகிறோம், அது யார்கிட்டையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதையும் யார்கிட்டையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பற்றி அவங்க நினைக்கும்போது, ஐயோ நல்லா இருக்காங்களே அப்படின்லாம் யாரும் வந்து பெருமை பாராட்ட மாட்டாங்க. ஐயோ அவங்க எப்படி வீணாக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள வரும். ஸோ நம்ம எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஊர் என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுங்கிறத நம்ம பார்க்க தேவையில்ல. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், இதுதான் உலகம். ஸோ நம்ம எதை பற்றியுமே ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நாள் இனி நாள் ஆகட்டும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் கடந்து போகிற பலன் நமக்கு கடவுள் தந்திருக்கிறாரு. இப்போ இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம வருவோம், சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நிலைமை நம்மளுக்கு மாறும். யார் எதை சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு மட்டும் நம்ம இருப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுவோம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். ஓகே, பை அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.